ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று ஜூன் 6 அமாவாசை. இந்த ஒரு நாளில் நாம் நமது முன்னோர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் தேவையில்லாமல் நமக்குத்தான் பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் அவர்களின் ஆவியும் சாந்தி அடையாமல் சுத்தி கொண்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த அமாவாசை தான் அதற்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது. காஞ்சி மகான் மகாபிரிபா அவர்களும் அவரது மடத்திற்கு வருகின்ற பக்தரிடம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் நாம் கெடுதல்களும் நமக்கு தெரியாமல் பாவங்கள் செய்தால் ஒன்றுமில்லை, தெரிந்தும் நாம் பாவங்கள் செய்தால் அதனால் நமக்கு கெடுதல்கள் வரும். நாம் தெரியாமல் நம்ம பாவங்களை செய்யாமல் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அதுவும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் சாபமும் பித்திரு சாபமும் நம்மளை விடாமல் துரத்தி கொண்டு இருப்பது என்பது போல காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே உங்களுக்கும் இதனை போன்று ஏதேனும் சம்பவங்கள் நடந்து கொண்டு இருந்தது என்றால் நீங்கள் இந்த அமாவாசை நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு செயலை உங்களது வீட்டில் நீங்கள் செய்யுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இந்த அமாவாசை நாளில் நாம் விரதம் இருக்க வேண்டுமாம். இந்த ஒரு செயலை ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாது. ஆண்கள் செய்தாலே போதுமானதாங்க. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த ஒரு செயலை உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யுங்கள். உங்களுடைய முன்னோர் புகைப்படத்தை பூஜை அறைக்கு அருகில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் அசைவம் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும். செய்யாமல் இருந்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் முன்னோர்களுக்கு படைத்து வழிபட வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக வாழை இலை இருக்கல்லவா, வாழை இலையை விரிச்சுக்கோங்க. விரித்துட்டு உங்களுடைய வீட்டில் பாயாசம் சோறுன்னு எல்லாமே மதியம் விரதம் விடுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணுவோமோ அப்பளம் அப்படின்னு அனைத்தையுமே நம்ம பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதற்கப்புறமாங்க சிறிதளவு ஒரு கிளாஸில் தண்ணீரையும் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அதற்கப்புறமாக எள்ளு, பால், அரிசி, வெல்லம் இதையெல்லாம் தனியாக நம்ம சேர்த்து வச்சுட்டு அது போக உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் பிடிக்குமோ முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களையும் நீங்கள் எடுத்து அந்த வாழை இலையில் வைத்து கொள்ளுங்கள். இல்லது வாழை இலைக்கு அருகில் வைத்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்வது மட்டுமல்லாமல் தீப ஆராதனைகளையும் நீங்கள் காட்ட வேண்டும். முன்னோர்களுக்கு என்று நீங்கள் ஒரு தீபத்தை மண் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றிவிட்டு தீப ஆராதனைகள் அனைத்துமே முன்னோர்களின் புகைப்படத்துக்கு காட்டிவிட்டு முடிந்தால் கதமமோ அல்லது வேறு ஏதாவது மாலைகள் உங்களுக்கு பிடித்த மாலைகளை போட்டு இந்த அமாவாசை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்து உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபட்டு விட்டு அந்த சாதங்கள் அனைத்தையுமே நீங்கள் காக்கைக்கு உணவாக அளிக்க வேண்டும். காக்கை இந்த உணவை அளிக்கும் பொழுது முன்னோர்களை சாப்பிட்ட பலன் கிடைக்கும். இதனால் உங்களுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதனால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும்.